கூட கவலைப்படுவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனத்தை வாசிக்கப் போகிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். கவலைப்படாதிருங்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு கவலைப்படுறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்க போறதில்ல. ஆனாலும் கூட நம்மளோட சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருப்போம். அதுக்கு தான் இங்க சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கரத்துல விசேஷித்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகையால் நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டே இராதபடிக்கு ஆமென். அந்த கவலை, அந்த கண்ணீர் கொஞ்ச நேரம் அது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாக்குள்ள நம்ம திடப்பட்டு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசப்பா நாமத்தினாலே நாம் அந்த கவலையை மேற்கொண்டு அந்த ஒரு ஸ்தலத்தை விட்டு நாம் இன்னொரு முன்னேறி செல்லக்கூடிய தேவ பிள்ளைகளாம் நாம் காணப்படணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. அதனால அடுத்த வசனம் சொல்றது 23வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவை தேடுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். உலகத்துல அநேக நமக்கு தேவைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்ம எதிர்பார்க்கிறதோ நம்ம தேவைகளோ நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல, அந்த ஒரு நேரத்துல நம்மளுக்கு கிடைக்காத பொழுது நம்ம மிகவும் கலங்கி போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதனால ஏசப்பா சொல்றாங்க, அவரை தேடணும் அப்படின்னு. அவரை தேடும்பொழுது முதலாவது நம்ம ஒரு காரியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது நம்மளுக்கு இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலை காணப்படும் பொழுது நம்ம தேவனுடைய அவருடைய நாமத்தை நோக்கி நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நம்மளுக்கு உலக பிரகாரமான எல்லா ஒரு ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். நம்ம தேவைகள் ஏசப்பா நாமத்துல சந்திக்கப்படும் சொல்லிட்டு இந்த வசனத்துல ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டே இராதபடிக்கு ஆமென் ஏசப்பாவினுடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நம்மளை முழுவதுமாய் நம்ம சரணடையும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர் படைப்புல எல்லாவற்றையும் காட்டில மனுஷர்களாகிய நாம் விசேஷித்தவர்களாய் அவருடைய கரத்துல நாம் காணப்படுகிறோம். ஆகையால் அதனாலதான் சொல்றாங்க, கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுறதுனால என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே கவலைப்படாமல் ஏசப்பா நாமத்துல நாம் மகிழ்ந்திருக்கும்படியாய் முதலாவது அவருடைய நாமத்தை நம்ம தேடி அவருக்குள் நம்ம திடன் படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஏசப்பா நாமத்துல இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் செபிப்போம். எங்கள் அன்பும் எங்கள் இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நீர் கிருபை தருவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கவலைப்பட்டு கண்ணீரோடு கூட ஆமேன் என்ன செய்வேன் என்று தடுமாறி கொண்டிருப்பார்களானால் தேவனே, முதலாவது உம்மை தேடும்படியான அந்த ஒரு சிந்தனை அவர்கள் உள்ளத்திலே ஆவியானவர் நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே கெஞ்சுகிற சுவாமி. ஸ்தோத்திரம். கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து
கவனித்து ஆமென் ஆண்டவரே, அப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த கவலைகள் ஏசப்பா நாமத்துல நீங்கட்டும் பிதாவே. அப்பா, நீர் சொன்ன அந்த வார்த்தை அவங்க உள்ளத்துல கிரியை செய்யட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். அவங்களுடைய தேவைகள் ஏசப்பா நாமத்துல சந்திக்கப்பட ஆமென். அந்த கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து விடுவிக்கப்பட்டு காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், நம்மையும் போஷிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நாமத்தினாலே மகிழ்ந்திருக்க நீர் கிருபை தயவு பாராட்டும் அப்பா. நீர் கவலைகள் எல்லாம் மாற்றி சமாதானத்தை, சந்தோஷ மனமகிழ்ச்சி நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென்.